ஹோட்டல் ஸ்டைல் உருளைக்கிழங்கு வறுவல் 10 நிமிஷத்தில், அதுவும் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 5 உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், இது ஆப்ஷனல். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 3லேருந்து ஒரு 4 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் மேலே ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி 1.5 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். குக்கிங் ஆயில் ஒரு 4 டீஸ்பூன் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வறுக்கும் போது இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் வறுக்கும் போது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். கடாய் சூடாயிடுச்சு. இதில் இந்த ஊற வச்ச உருளைக்கிழங்கு ப்ளஸ் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணோம். நான் இதில் ஏன் ஒரு கரண்டி தண்ணி ஆட் பண்ண சொன்னேன்னா, அப்போ தான் அந்த மிளகாய்த்தூள் நல்லா வெந்து வரும். ப்ளஸ் உங்களுக்கு வீடு ஃபுல்லாக புகை மண்டலமாக மாறாது. இதுவே நீங்கள் தண்ணி ஆட் பண்ணலைன்னா நல்லா நெடி வரும். நீங்கள் என்ன தான் எக்ஸாஸ்ட்டு போட்டாலும் அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணால் நல்லாவும் ரோஸ்ட் ஆகும், மிளகாப்பொடியும் வேகும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்துட்டு அந்த நெடியும் இருக்காது. அழகாக ரெடி ஆகிடுச்சு உருளைக்கிழங்கு வறுவல். சாம்பார் சாதம், குழம்பு சாதம், தயிர் சாதம் இதோடவும் நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. Thanks for watching. Subscribe our channel for upcoming videos.